ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வேளையிலே வரவேற்கிறோம். தேவன் நமக்கு ஒரு நல்ல வாரத்தை கொடுத்து இந்த மாதத்தின் கடைசி வாரங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய வாரத்திலும் நாம் தேவனை நோக்கி நாம் ஆராதித்து, நாம் ஜெபித்து, ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த வாரத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். சங்கீதம் 91 அதிகாரம் 14-15 வசனத்தில் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி 15 வசனத்திலும் நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த புதிய வாரத்திலே தேவன் நம்மை தப்புவிக்க போகிறார், தேவன் நம்மை விடுவிக்க போகிறார். ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்கிறது. Because he loves me and he knows my name, I will deliver him and I will exalt him and I will honor him என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை விடுவிக்க போகிறார். அவருடைய நாமத்தினாலே அவர் நம்மை விடுவிக்க போகிறார். அவர் நம்மை கனப்படுத்த போகிறார். அவர் நம்மை உயர்த்த போகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால், we have to love him. நாம் அவரில் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நாம் அவரை நேசிக்க வேண்டும். நாம் அவருடைய நாமத்தை அறிய வேண்டும். இந்த வாரம் முழுவதும் நாம் அவரை நேசிப்போமா? விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது எந்தெந்த இடங்களிலே அவர்கள் பாவம் செய்து தேவனை நேசிக்காமல் தேவனை விட்டு விலகி போனார்களோ அங்கே அவர்கள் கட்டுண்டார்கள், அவர்கள் கட்டப்பட்டார்கள். ஆனால் எந்தெந்த இடத்திலே சங்கீதத்தில் அழகாக வருகிறது, அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர் மேல் நேசமாய் இருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவர் உடனடியாக அவர்களை விடுவித்து அவர்களை அவர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் நாம் அந்த தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் அவரில் நேசமாய் வைத்து அவருடைய சிலுவையை பார்த்து அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல நாம் யார் யார் தாழ்த்துகிறோமோ தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். Before honor is humility. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஆனால் நாம் அவரை நேசித்து அவர் பேரில் அவருடைய நாமத்தை அறிந்து நாம் ஆராதித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பித்து அவர் பேரில் நாம் பாசமாய் நேசமாய் அவரை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பாடி ஆராதித்து இந்த வாரத்தை ஆரம்பிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை போற்றிடுவே, நாமம் உயர்த்திடுவே. பாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, வானவில் சரீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, நாமம் உயர்த்திடுவே. என்னாலும் கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்து உம்மை துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம்
கண்மணி போல் உம்மை காப்பவர், உம்மை துதித்திடுவேன். உம்மட்டும் உண்டவிட எபனேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். சொல்லுவோம், இம்மட்டும் உதவிட எபனேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். நானும் உம்மை பாடுவேன், அருயிரேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன், அருயிரேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. உள்ள ஆண்டவரே, ஆனேசரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். நாளும் உம்மை பாடுவேன், அருயிரேசரே. சொல்லுவோம், அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன், அருயிரேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், உள்ளத்தோடுவே. ஆம் ஆண்டவரே, அப்பா அன்பாலே நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நேசரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்திலே 91ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல ஆண்டவரே, உம்மில் நாங்கள் வாஞ்சா இருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை விடுவிப்பீர் ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவிப்பீர் ஆண்டவரே, நீர் எங்களை கனப்படுத்துவீர் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியம் என்னவென்றால், நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே நல்லவரே என்று சொல்லி இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல் ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுகிறோம். அவரில் அன்பு கூறுவோமா? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. செய்த நன்மைகள் ஏராளமே, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
ஓயாமல் நாங்கள் முத்தம் செய்வோம் ஆண்டவரே. உம்மில் நாங்கள் அன்பு கூறுவோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து உம்முடைய வார்த்தையை படித்து அதன்படி நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே நீர் சிலுவையில் எங்களுக்கு காட்டின அந்த பாதையின்படி ஆண்டவரே அப்பா நீர் சிலுவை செல்லும் பொழுது நீர் கடைசி வரைக்கும் கீழ்ப்படைந்து ஆண்டவரே பிதாவில் அன்பு கூர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல நாங்களும் உம்மில் ஆண்டவரே அப்பா சிலுவையை பார்த்து உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை விடுவிப்பீர், நீர் எங்களை கனப்படுத்துவீர் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரத்தை நீர் ஆசீர்வதியும் ஐயா. நீர் விடுவியும் ஆண்டவரே, நீர் கனப்படுத்தும் ஆண்டவரே, நீர் உயர்த்திவையும் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். வேலையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சபையிலும் சமுதாயத்திலும் எங்கெங்கு போனாலும் வந்தாலும் உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். நாங்கள் உம்மை அன்பு கூர்ந்து உம்மை அறிந்து வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இந்த வாரம் முழுவதையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God be with you. God will deliver you and He will exalt you and He will honor you. God bless you. God willing, we'll see you next time. Say